ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் டிஃப்ரெண்ட்டாக கீரையில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரையே பிடிக்காதுன்றவங்களாம் கீரையை விரும்பி சாப்பிடுவீங்க. குட்டீஸில் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் நான் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்து போட்டுருங்க. போட்ட பிறகு நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 3 கீராமல் முழுசாக அப்படியே போட்டுருங்க. வெங்காயம் இதில் அதிகமாக சேர்க்கணும். ஸோ நான் 3 பெரிய வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மெலிசாக நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கீரை பிரியாணிக்கு நம்ம கீரை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன கீரைன்னா, புதினா ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் 3 பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை வதக்கி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 பேருக்கு செய்கிற மாதிரி 1/2 கிலோ பிரியாணி குக்கரில் செய்கிறேன். இதுக்கு ஒரு கட்டு கீரை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் 1/2 கட்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக 50 கிராம் இல்லை 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பிரியாணி. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, புதினா ப்ளஸ் பொன்னாங்கண்ணி விழுதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பட் இந்த கலர் மாறிடும். நம்ம பிரியாணி செய்கிற போது பிரியாணி கலர் தான் கண்டிப்பாக வரும். க்ரீன் கலரில் இருக்காது நம்ம பிரியாணி. இப்போ மசாலாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து பாஸ்மதி அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசி. ஆழாக்கில் நான் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி வச்சு நீங்கள் அளவு கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. இதான் பக்குவம். எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ்லேயே தண்ணியும் அளந்துக்கோங்க. இப்போ நான் கணக்கு பண்ணி வச்சிட்ருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மீன் மேக்கர், கண்டிப்பாக மீன் மேக்கர் போடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் மேக்கர் வேணுமோ அதை அந்த தண்ணியில் போட்டுருங்க. போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு கொதி வந்துடணும். அப்போ தான் மீன் மேக்கர் வெந்துடும். நீங்கள் கொதி விடலைன்னா கண்டிப்பாக மீன் மேக்கர் வேகவே வேகாது. இல்லைனா நீங்கள் முன்னாடியே சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம ஊற்றி வச்சுருக்க சூடான தண்ணியில் இந்த மீன் மேக்கர் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா அரிசி நல்லா பதமாக கிடச்சிரும். ஒரு கை அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. அடுத்து 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செட் பண்ணியாச்சு. என்னென்ன மசாலா போடணுமோ அது எல்லாமே போட்டாச்சு. பக்குவம் எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்மளோட ஃபினிஷிங். இப்போ முக்கியமான வேலை பண்ண போகிறோம். அரிசியை பக்குவமாக வடித்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் மூடியை போட்டுருங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு போட்டுருங்க. விசில் போடாதீங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். ப்ரெஷர் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விசில் போடுங்க. போட்டுட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் பிரியாணி பக்காவாக குக் ஆகிருக்கும். அரிசி உடையவே உடையாது. அதே மாதிரி வேகாமலும் இருக்காது. தண்ணி பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எவ்வளோ குச்சி குச்சாக இருக்குது பாருங்கள் நம்ம அரிசி. இப்போ இதை நீங்கள் தட்டில் சர்வ் பண்ணி செம்மையாக சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியை விட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நீங்கள் கத்திரிக்காய் ரைத்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் அவ்வளோவா சைடிஷாக வச்சுக்காதீங்க. கீரை கூட தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம பிரியாணியில் கூட நம்ம தயிர் யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கண்டிப்பாக அமைக்கிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.